لله رب العالمين والصلاة والسلام على رسولنا الأمين ونبينا محمد وعلى آله وصحبه ومن سار على نهجه بإحسان إلى يوم الدين. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. وعن مسلم القرشي قال سألت أو سئل رسول الله صلى الله عليه وسلم عن صيام الدهر فقال إن لأهلك عليك حقا صم رمضان والذي يليه وكل أربعاء وخميس فإذا أنت قد صمت الدهر كله. رواه أبو داود والترمذي. முஸ்லிம் அல் குரஷி என்ற சஹாபி அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ்வின் தூதரிடத்தில் நான் கேட்டேன் அல்லது அவரிடத்திலே வினவப்பட்டது, ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து நோன்பு நோட்பது பற்றி, அதாவது காலம் முழுவதும் நோன்பு நோட்பது பற்றி கேட்கப்பட்டது. அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உமது மனைவிக்கு நீர் ஆற்ற வேண்டிய உரிமை இருக்கிறது, ஆகவே நீர் ரமலான் மாதத்தில் நோன்பு நோட்பீராக, அதை தொடர்ந்து வருகின்ற மாதத்திலும் நோன்பு நோட்பீராக, வாரத்தில் ஒவ்வொரு புதன்கிழமையும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நோன்பு நோட்பீராக. இவ்வாறு நீர் நோன்பு நோற்றால் காலம் முழுவதும் நோன்பு நோற்றவரை போலாவீர் என்று சொன்னார். இந்த ஹதீஸ் அபூ தாவூத் திருமிதியிலே பதிவாகி இருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அதாவது நாங்கள் ஏற்கனவே இந்த ஹதீஸை இதை போல இடம்பெற்றிருக்கின்ற ஹதீஸுக்கான விளக்கங்களை பார்த்திருக்கிறோம். அல்லாஹ்வின் தூதரிடத்தில் ஒவ்வொரு நாளும் காலம் முழுவதும் நோன்பு நோட்பது பற்றி கேட்கப்படுகிறது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அதற்கு அனுமதி வழங்கவில்லை. இந்த ஹதீஸில் முதலாவது சொல்கிறார்கள், உன்னுடைய மனைவிக்கு நீ கொடுக்க வேண்டிய உரிமை இருக்கிறது என்று ஞாபகப்படுத்துகிறார்கள். அதாவது ஒவ்வொரு நாளும் நீர் நோன்பு நோக்கின்ற பொழுது அதனால் மனைவியினுடைய உரிமை பாதிக்கப்படக்கூடாது. எனவே நீங்கள் நோன்பு நோட்பதாக இருந்தால் ரமலான் மாத ஃபர்லான நோன்பை நோற்றுக்கொள்ளுங்கள். அந்த மாதத்தை தொடர்ந்து வருகின்ற மாதம், அதாவது ஷவ்வால் மாதத்தின் 6 நோன்புகளை நீங்கள் நோற்றுக்கொள்ளுங்கள். பின்னர் வாராந்தம் புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் நோன்பு நோற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். இதிலிருந்து எங்களுக்கு விளங்குகிறது, அல்லாஹ்வுடைய தூதர் 7 நாட்களையும் சிறப்பித்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய பார்வையிலே காலம், நேரம் பெருமதியானது, அது சிரேஷ்டமானது, உயர்ந்தது. அல்லாஹு தஆலா தான் படைத்த காலத்திலே பொழுதுகளை அல்லது நாட்களை அல்லாஹு தஆலா கண்ணியப்படுத்தியிருக்கிறான். இந்த நாள் நல்ல நாள், அடுத்த நாள் மோசமான நாள் என்றெல்லாம் அல்லாஹு தஆலா கருதவில்லை. இந்த வகையில் தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், ஒவ்வொரு புதன்கிழமையும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நோன்பு நோற்றுக்கொள்ளுங்கள். நாங்கள் ஏற்கனவே பார்த்த ஹதீஸில் எல்லாம் வருகிறது, திங்கட்கிழமை நோன்பு நோற்றுக்கொள்ளுங்கள், வியாழக்கிழமை நோன்பு நோற்றுக்கொள்ளுங்கள். ஆக இந்த ஹதீஸில் அல்லாஹ்வுடைய தூதர் புதன்கிழமையும் சேர்த்து சொல்லி, இவ்வாறு நான் சொன்ன அமைப்பிலே நீங்கள் நோன்பு நோற்றால், அதான் இங்கே முக்கியமான விஷயம், ஃபஇதா அன்த கது சும்த தஹ்ர குல்லு, இவ்வாறு நீர் செய்தால் காலம் முழுவதும்
நோன்பு நோற்றதை போல என்று சொல்கிறார். ஆகவே அல்லாஹ்வுடைய தூதர் இந்த சஹாபிக்கு ஒரு நடுநிலைமையான கருத்தை உணர்த்துகிறார்கள். நீங்கள் அல்லாஹு தாலாவுக்கு ஆற்ற வேண்டிய உரிமைகள் தொடர்பில் எந்த அளவு கவனமாக இருக்க வேண்டுமோ அதே போல அவனுடைய அடியார்களுக்கு ஆற்ற வேண்டிய உரிமைகள் விஷயத்திலும் கவனமாக இருக்க வேண்டும். அதாவது உங்களுடைய மனைவி என்பவள் அல்லாஹுடைய அடிமை. அவளுக்கு உங்கள் மூலம் போய் சேர வேண்டிய உரிமையிலே நீங்கள் குறைவு வைக்கக்கூடாது. எனவே இந்த ஹக்குல்லா அல்லாஹுக்கு ஆற்ற வேண்டிய உரிமை, ஹுக்கூக்குல் இபாத் அடியார்கள் ஆற்ற வேண்டிய உரிமையை நீங்கள் கவனத்தில் கொண்டு சமநிலையாக நடுநிலைமையாக நடந்து கொள்ள வேண்டும் என்று இங்கு அல்லாஹ்வுடைய தூதர் போதிக்கின்றார்கள். وعن أبي هريرة رضي الله عنه أن رسول الله صلى الله عليه وسلم نهى عن صوم يوم عرفة بعرفة رواه أبو داود. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபா நோன்பை அரஃபாவில் வைத்து நோட்பதை தடை செய்தார்கள். இந்த ஹதீஸ் அபூ தாவூதிலே பதிவாக இருக்கிறது. நாங்கள் படித்திருக்கிறோம் அரஃபா நோன்பினுடைய சிறப்பு என்னவென்று. உண்மையில் அந்த நோன்பு ஹஜ்ஜி செய்கின்ற மக்களுக்கு சுன்னத்தாக்கப்படவில்லை. ஹஜ்ஜி செய்யாத மக்களுக்குத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சுன்னத்தாக்கி வைத்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அரஃபாவிலே வைத்து அரஃபா நோன்பை நோட்பதை தடை செய்தார்கள் என்றால் அது ஹாஜிகளுக்கு ஏன் தடை செய்தார்கள்? இதற்கு விளக்கமாக இமாம்கள் எழுதுகிறார்கள். எப்படி என்றால், உங்களுக்கு தெரியும், அரஃபா என்பது ஹஜ்ஜுடைய பிரதானமான ஒரு கடமை. அல் ஹஜ்ஜு அரஃபா, ஹஜ் என்றாலே அரஃபா தான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். அரஃபா நாளினுடைய சிறப்புகள் ஹதீஸ்களிலே அதிகமாக இடம்பெற்றிருக்கின்றன. அதிலே ஒன்றுதான் ஹாஜிகளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவர்களுடைய வேண்டுதல்கள் உடனடியாக கபூலாகும். அதாவது அந்த நாள் துஆவுக்குரிய நாள். ஆகவே ஒரு ஹாஜியை பொறுத்த மட்டிலே பிறை 8 ஹஜ்ஜி ஆரம்பமாகிறது. பிறை 13 வரைக்கும் இஸ்லாமிய சரியா சட்டத்திட்டத்தின்படி 13 வரைக்கும் ஹாஜிகளுக்கு தொடராக அமல்கள் இருக்கின்றன. அதுவும் ஒரு இடத்தில் இருந்து அமல் செய்ய முடியாது, மைதானங்களிலே அலைந்து திரிந்து அமல் செய்ய வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது. அதுவும் அரஃபாவிலே அவர்கள் நீண்ட நேரம் துஆவிலே ஈடுபட வேண்டி இருக்கு. இந்த வகையிலே அவர்கள் உடல் பலவீனம் அடைந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நோன்பை ஹாஜிகளுக்கு சுன்னத்தாக்கவில்லை என்று விளக்கங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. உண்மையில் இதை நியாயமான ஒரு விளக்கமாக இருக்கிறது. அதே போல அந்த நாளிலே இவ்வாறு நோன்பு நோட்பது சுன்னத்தாக்கப்பட்டிருந்தால் அந்த நோன்பை நோற்றுக்கொண்டு பிறருக்கு அசௌகரியம் கொடுக்கக்கூடிய நிலையும் வர முடியும். நோன்பு நோற்றவர் சில நேரம் பலவீனம் அடையலாம், மயக்கமுறலாம். ஹஜ்ஜுடைய கிரியைகள் என்பது ஒரு மனிதனுடைய உடல் சார்ந்தது. உடலை அங்குமிங்கும் அவன் அலைந்து திரிந்து செய்ய வேண்டிய அமல். இந்த நேரத்திலே ஒரு ஆள் நோன்பு நோற்றுக்கொண்டு செய்கிற நேரம் அவரும் பலவீனம் அடைவதோடு சுகவீனம் உறுவதோடு அசௌகரியத்துக்குள்ளாவதை போல பிறரையும் அந்த நிலைக்கு உள்ளாக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும் என்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் இதை தடை செய்திருக்கலாம் என்று குறிப்பிடுகிறார்கள். ஆக சஹாபா, அதாவது அரஃபா நோன்பு என்பது ஹாஜிகளுக்கு வாஜிபா, அதாவது சுன்னத்தாக்கப்படவில்லை என்பதை நாங்கள் இங்கு விளங்கிக் கொள்ள வேண்டும். وعن عبد الله بن بصر عن أخته السماء أن رسول الله صلى الله عليه وسلم قال. அப்துல்லா இப்னு புசுர் தனது சகோதரி சம்மா ரலியல்லாஹு அன்ஹா மூலமாக அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், லா தஸூமு யௌமஸ் சப்தி இல்லா ஃபீ மஃப்துரித அலைக்கும்
فَإِلَّمْ يَجِدْ أَحَدُكُمْ إِلَّا لِحَاءَ إِنَبَةٍ أَوْ عُودَ شَجَرَةٍ فَلْيَمْضَعْهُ ரவாஹு அஹ்மத் வஅபூ தாவூத் திர்மிதி வஇப்னு மாஜா வத்தாரமி. இந்த ஹதீஸில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், நீங்கள் கட்டாயம் ஃபர்லாக நோக்க வேண்டிய நோன்பை தவிர நஃபிலான நோன்புகள் எதனையும் சனிக்கிழமைகளில் நோக்காதீர்கள். சனிக்கிழமை மட்டும் நோக்க வேண்டாம். அவ்வாறு நீங்கள் நோற்று விட்டால் உங்களுக்கு அந்த நோன்பை நீங்கள் திறந்து விட வேண்டும் என்ற அமைப்பிலே சொல்கிறார்கள். திராட்சை பழத்தினுடைய தொலியில் அல்லது அந்த மரத்தினுடைய குச்சியை நன்றாக மென்று அதன் சாறை நீங்கள் விழுங்கியாவது அந்த நோன்பை திறந்து விடுங்கள் என்று சொல்கிறார்கள். இந்த ஹதீஸ் அஹ்மத், அபூ தாவூத், திர்மிதி, இப்னு மாஜா வத்தாரமியிலே பதிவாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் இங்கு சனிக்கிழமை நாளை தனியாக தெரிவு செஞ்சு நஃபிலான சுன்னத்தான நோன்புகளை நோக்க வேண்டாம் என்று சொல்கிறார். ஆனால் அந்த நாளிலே சில நேரம் நீங்கள் நேர்ச்சை நோன்பு நோக்க வேண்டி இருக்கலாம். அது நேர்ச்சை நோன்பு கட்டாயம் நோற்றாகணும். ஒரு ஆள் அது கடமை. ஒரு ஆள் நேர்ச்சை வச்சிருந்தா அவரோட தேவை நிறைவேறியதோ இல்லையோ கட்டாயம் அந்த நோன்பு பிடிச்சி தான் ஆகும். அது குர்ஆன்ல நேர்ச்சையை பற்றி வருவது, யூஃபூன பின் நஸ்ரி, அவர்கள் நேர்ச்சையை முழுமையாக நிறைவேற்றுவார்கள் என்று வாரதால் அது செஞ்சாங்க. ஆனால் ஒரு ஆளுக்கு அந்த சனிக்கிழமை தான் அதை நோக்க வேண்டிய நிலையில் இருக்கிறார் என்றால் அது செஞ்சு கொள்ளலாம். அல்லது அவர் ரமலானிலே விட்ட நோன்பை கலா செய்ய வேண்டி வருவது, சனிக்கிழமையில தான் அவருக்கு செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்த நிலையில் இருந்தால் அந்த சனிக்கிழமை நோன்பு நோட்டுக் கொள்ளலாம். அல்லது அவர் கஃபாராவாக நோன்பு நோக்க வேண்டியிருக்கும், ஒரு பாவத்தை அழிக்கும் விதத்தில் கஃபாராவாக அந்த நோன்பை நோற்றுக்கொள்ளலாம். அதே போல சில போது அல்லாஹ்வுடைய தூதர் வலியுறுத்தி சொன்ன சுன்னத்தான சுன்ன முஅக்கதான்னு சொல்வார். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நோன்பை பேணுதலாக அந்த நோன்பை நோற்றே வந்திருக்கிறாங்க. அப்படியான நோன்பு என்ன? அதான் அரஃபா நாள் நோன்பு, ஆஷூரா நாள் நோன்பு. இப்படி நோன்பு சனிக்கிழமை வந்தால் பிடிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. மற்றபடி நீங்கள் ஒரு தேவைக்காக ஒரு நோன்பு வளமையை பிடிச்சி கொண்டு வாரீங்க, சனிக்கிழமையை மட்டும் தெரிவு செஞ்சு பிடிக்கக்கூடாது. அப்படியா இருந்தால் சனிக்கிழமையும் பிடிச்சி ஞாயிற்றுக்கிழமையும் பிடிக்கணும் என்ற விஷயங்களை தான் அல்லாஹ்வுடைய தூதர் இங்கே சொல்ல வராங்க. அப்படி உங்களுக்கு அந்த நோன்பு பிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே கிடைக்கவில்லை என்றால் எந்த அளவுக்கு சொல்கிறாங்க, திராட்சை பழத்தின் தொலி அல்லது அந்த மரத்தினுடைய குச்சியை சப்பியாவது அதன் சாறை விழுங்கி நோன்பை விட்டுருங்க. ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அளவு கண்டிப்பாக சொல்லிக்கிறாங்கன்னா, உண்மையிலேயே இந்த சனிக்கிழமை நாளை விசேஷப்படுத்துபவர்கள் யூதர்கள். குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சனிக்கிழமை நாளை இபாதத்துக்குரிய நாளாக ஆக்கி வைத்திருந்தார். அதில் தான் அவர்கள் போய் கபடத்தனமாக சூழ்ச்சி செய்து மீன் பிடிக்க வேண்டாம், அந்த நாள் மீன் பிடிக்க கூட நீங்கள் போகக்கூடாது. எனவே அவங்க ஒரு சூழ்ச்சி செஞ்சாங்க. அது எல்லாருக்கும் தெரியும். ஒரு குழியை தோண்டி கடலில் இருந்து ஒரு குழியை நோக்கி ஒரு கால்வாய் மாதிரி வெட்டி வச்சுருந்தாங்க. குழியில் போய் மீனை பிடிச்சிட்டு வாரு சனிக்கிழமை. கேட்டால் சொன்னாங்க, நாங்கள் கடலில் பிடிக்கலையே, குழியில் தான் பிடிக்கிறோம்னு சொல்லி. சனிக்கிழமை நாள் முழுவதும் அவர்களுக்கு இபாதத்தாக ஆக்கப்பட்டது. எனவே தான் அவர்கள் வரலாற்று நெடுகிலும் சனிக்கிழமை சிறப்பித்து கொண்டே இருக்கிறார். இதே போலத்தான் கிறிஸ்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமை இன்றும் நாங்கள் பார்க்குறோம். ஞாயிற்றுக்கிழமை அவருடைய சேர்ச்சில் விசேட ஆராதனைகள் நடைபெறுகின்றன. ஆகவே அல்லாஹ்வுடைய தூதர் அந்த சமூகத்துக்கு ஒப்பாக கூடாது என்பதற்காக, இபாதத் விஷயத்திலே முஸ்லிம்கள் தனித்துவமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சனிக்கிழமையை மட்டும் தெரிவு செய்து நோக்கவானாம். ஆனால் நான் சொன்ன அமைப்பிலே சனிக்கிழமை வருகிறது என்றால் அதில் நோன்பு நோக்கிறது பிரச்சனை இல்லை. அரஃபா நோன்பு சனிக்கிழமை வந்துட்டுன்னு சொல்லுவோம், அல்லது ஆஷூரா நோன்பு சனிக்கிழமையில் வந்துட்டுன்னு சொல்லுவோம், அல்லது நாங்கள் 6 நோன்பு பிடிச்சிக்கிட்டு போகிற நேரம் அதில் ஒரு சனிக்கிழமை வந்துட்டு அது பிரச்சனை இல்லை. மற்றபடி நாங்கள் நோக்கிற நேரம் அப்படியான ஒரு நிலையை
தவிர்ந்து கொள்ளணும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். இறுதியாக நாங்கள் ஒரு ஹதீஸை பார்ப்போம். وعن أبي أمامة رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم من صام يوما في سبيل الله جعل الله بينه وبين النار خندقا كما بين السماء والأرض رواه الترمذي. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், எவர் ஒருவர் அல்லாஹ்வுடைய பாதையில் ஒரு நாள் நோன்பு நோற்றாரோ அவருக்கும் நரகத்துக்கும் இடையில் அல்லாஹு தஆலா வானத்துக்கும் பூமிக்கும் இடைப்பட்ட அந்த இடைவெளி போன்ற ஒரு பெரியதொரு இடைவெளியையும் தடையையும் ஏற்படுத்தி விடுவான். ஹந்தக் என்று சொல்றது அகழிக்கு சொல்றது. உங்களுக்கு தெரியும், அகழி தோன்றுனா எட்டி பார்த்தா அது எங்கே அதில் தர தெரியாது. அதான் அந்த அளவுக்கு தான் அகழி இருக்குது. அது ஒரு அலை மாதிரி, அளவற்றுன்னு சொல்கிறது எல்லாருக்கும் தெரியும். நாங்கள் போய் காலி கோட்டையில் பார்த்தா விலங்கும் பயங்கரமான ஒரு நிலையாயிருக்கும். அதில் ஆள் விழுந்தா கூட வெளியே வர்றது கஷ்டம். இப்போ அந்த சொல்லு தான் ஹதீஸில் பாவிக்கப்பட்டிருக்குது. ஏற்கனவே நாங்கள் ஒரு ஹதீஸை படித்தோம், அதில் ஹரீஃப் என்ற சொல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவிச்சாங்க. அல்லாஹ்வுடைய பாதையில் ஒருவர் ஒரு நாள் நோன்பு நோற்றால் 70 வருடங்கள் அவருடைய முகத்தை அல்லாஹ் நரகத்தை விட்டும் தூரப்படுத்துவான். இங்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹந்தக் என்று சொல்ல பாவிச்சுகிறான். இந்த ஹந்தக் ஹரீஃப் என்கிறது அரபுகள் அவங்களுக்கு பரிச்சயமான சொற்கள். எனவே உங்களுக்கு தெரியும், சஹாபாக்கள் ஆரம்பத்தில் எழுத வாசிக்க தெரியாத சமூகமாக இருந்ததுனால அல் குர்ஆனும் தான் ஹதீஸும் தான் அவங்களுக்கு பரிச்சயமான சொற்களைத்தான் பயன்படுத்தும். எனவே ஹந்தக் என்ற சொல்ல அல்லாஹ்வுடைய தூதர் பயன்படுத்தி இந்த தூர இடைவெளியை சொல்றாங்க. இப்போ அல்லாஹ்வுடைய பாதையில் நோன்பு நோற்றால் என்ன, நோட்பதுன்றால் என்னன்னு நாங்கள் படிச்சுக்கணும். அதாவது அல்லாஹுக்காக நோன்பு நோற்றல். ஃபீ சபீலில்லாண்டா அல்லாஹ்வின் பாதையில் நோன்பு நோற்றல் என்று சொன்னால் அல்லாஹுக்காக இஹ்லாஸாக தூய்மையாக நாங்கள் எந்த நோக்கமும் இல்லாமல் ஒரு நாள் நோன்பு பிடிக்கிறார். நான் இதுக்கு விளக்கம் அளிக்கணும்னு சொன்னேன். சில நேரம் நாங்கள் உடல் ஆரோக்கியத்துக்காக நோன்பு நோக்கிறோம், அப்படி ஒன்று நிலை இருக்குது. அப்படி கூட இல்லாமல், உடல் ஆரோக்கியத்துக்காக கூட இல்லாமல் அல்லாஹுக்காக நோன்பு நோக்கிறேன், அதனால் அல்லாஹ் எனக்கு உடல் ஆரோக்கியத்தை தரலாம், தராமல் விடலாம், அது பிரச்சனை இல்லை. அல்லாஹுக்காக நோன்பு நோற்றால் ஒருவர், அல்லாஹ் அவருக்கும் நரகத்துக்கும் இடையிலே ஒரு தூர இடைவெளியை ஏற்படுத்தி ஒரு தடையை ஏற்படுத்துவான். அதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸில் எங்களுக்கு குறிப்பிடுகிறார்கள். ஆக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, 30வது ஹதீஸ் இருக்கிறது, மிகவும் சிறிய ஹதீஸ், அதையும் பார்த்து விடுவோம். வன் ஆமிர் இப்னு மஸ்ஊத் கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் கனீமத்துல் பாரிதா அஸ்ஸௌமு ஃபி ஷித்தா முத்தஃபக்குன் அலைஹ். ஆமிர் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குளிர்கால கனிமத்து தான் மாரிகால நோன்பு. இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லிமில், முஸ்னத் அஹ்மதிலும் திருமிதியிலும் இந்த ஹதீஸ் பதிவாக இருக்குது. இந்த ஹதீஸ் முர்சல் வகையான ஹதீஸ் என்று சொல்கிறார்கள். அதாவது மாரிகால கனிமத், உங்களுக்கு தெரியும், கனிமத் என்றால் போரில் கிடைத்த பொருட்கள். அதாவது எதிரிகள் விட்டுட்டு ஓடுற நேரம் முஸ்லீம் போராளிகள் அந்த பொருட்களை எடுப்பாங்க, கனிமத். அதை குர்ஆன் அல் அன்ஃபால் என்று சொல்லுகிறது. அப்போ குளிர்கால கனிமத்து தான் மாரிகாலத்தில் நோக்கப்படும் நோன்பு அப்படின்னு சொன்னால் இங்கே என்ன விளக்கம்னா, மாரிகாலத்தில் சீதோஷ்ண நிலை ஒரு மிதமான நிலையில் இருக்கும். நோன்பு நோக்கிற ஆளுக்கு கஷ்டம் இருக்காது, உஷ்ணம் குறைந்திருக்கும். எனவே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொன்னாங்க, அல் கனீமத்துல் பாரிதா அஸ்ஸௌமு ஃபி ஷித்தா, குளிர்கால கனிமத்து தான், அது குளிரான கனிமத்து தான் மாரிகால நோன்பு என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸ் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆகவே நாங்கள் பல வாரங்களாக
சுன்னத்தான நோன்புகள் பற்றி படித்து வருகின்றோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த பாடத்தின் 2வது பகுதி முடிவடைவதற்கு இன்னொரு ஹதீஸ் இருக்கிறது, 31வது ஹதீஸ். ஆனால் அந்த ஹதீஸ் இங்கே இமாம் அவர்கள் சொல்கிறார்கள், பாபுல் உபுஹியா என்ற பாடத்தில் இங்கு பதிவு செய்யப்பட வேண்டிய ஹதீஸ் அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிற ஹதீஸ் என்று அவர்கள் ஒரு ஹதீஸை இங்கு முழுமையாக பதிவு செய்யவில்லை. உதுஹியா என்ற பாடத்தில் பார்த்து கொள்ளுங்கள் என்று குறிப்பிடுகிறார்கள். எனவே இந்த 31வது ஹதீஸோடு சுன்னத்தான நோன்புகள் என்ற பாடத்தின் 2வது பகுதி நிறைவடைகிறது. உண்மையில் இன்னும் ஒரு 9 ஹதீஸ்கள் இருக்கின்றன. எல்லாம் மொத்தம் 40 ஹதீஸ். இந்த 40 ஹதீஸும் சுன்னத்தான நோன்பு பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹு தஆலா தொடர்ந்து வருகின்ற வாரங்களிலே நாங்கள் மற்ற ஹதீஸ்களை படிப்போம். எனவே நாங்கள் இதுவரை காலமும் படித்த ஹதீஸ்களில் நாங்கள் முதன்மையாக விளங்கி கொண்டது, வருடத்தில் ரமலான் மாதத்துக்கு அடுத்தபடியாக சில மாதங்களை சிறப்பித்து நோன்பை ரசூலுல்லாஹ் சுன்னத்தாக்கி வச்சாங்க. அது ஷஅபான், அதே மாதிரி ஆசூரா, அதே மாதிரி ஹஜ்ஜி மாதம், அதே மாதிரி முஹர்ரம் மாதம். அதே போல் அல்லாஹ்வுடைய தூதர் மாதத்தில் 3 நாட்கள் நோன்பு நோட்பதையும் சுன்னத்தாக்கி வச்சாங்க. அதே போல வார நாட்களில் திங்கள் வியாழன் நோன்பு நோட்பதை முதன்மைப்படுத்தினார். அதே போல ஞாயிற்றுக்கிழமை புதன்கிழமை நோட்பதையும் ரசூலுல்லாஹ் வரவேற்றார்கள். ஆனால் சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை தனியாக நோன்பு நோக்க வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார். இந்த வகையிலே இன்ஷா அல்லாஹ் தஆலா நாளை முஹர்ரம் மாதத்துக்கான பிறை பார்ப்பதற்கான நாள் முஹர்ரம் மாதத்தின் 9வது 10வது நாட்கள் சுன்னத்தான நோன்பு நோக்கப்பட வேண்டும். ஆகவே நாங்கள் ஹதீஸ் வகுப்பிலே படித்த அந்த இல்மை கொண்டு அமல் செய்கின்ற சந்தர்ப்பம் எங்களை நெருங்கி கொண்டிருக்கிறது. இயன்ற வரைக்கும் நாங்கள் அந்த 2 நோன்புகளை நோற்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாவை ஹயாத்தாக்கி சவாபுகளை பெற்றுக்கொள்ள முயற்சிக்க வேண்டும். அல்லாஹ் அதற்கு நம் அனைவருக்கும் நல்லொரு பாலிப்பானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.